ஹை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த டீப் சீக்ன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் யூடியூப்பை திறந்தாலே இதே இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துட்டு இருக்கு. சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்துச்சு, அதுதான் பெஸ்ட்டு, ஏஐயில் நிறைய ரெவல்யூஷன் பண்ண போகுது, அதை தாண்டி எதுவுமே இல்லை, இது வந்து வேர்ல்டே சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்ற அளவுக்கு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதை ஒட்டி நிறைய கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ், ஆஃப்லைன் கோர்சஸ், 1 ஹவரில் ஆரம்பித்து 1 டே 6 மந்த்ஸ் வரைக்கும் நிறைய கோர்சஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டக்குன்னு இப்போ டீப் சீக் வந்தோன்னா டீப் சீக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டீப் சீக்கை கற்றுக்கிறதுக்கு ஒரு கோர்ஸு, ஒர்க் ஷாப்ஸு, இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் எங்கே கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி டெக்னாலஜி அப்கிரேடேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம இதை கற்றுக்கல, நம்ம அதனால் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நினைக்கக்கூடாது. இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, +1 +2 படிக்கிறீங்கன்னா +1 +2 படிக்கணும், காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்களோட சப்ஜெக்டில், உங்களோட கோர் சப்ஜெக்டில் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி எத்தனை டெக்னாலஜிஸ் வந்தாலும், எத்தனை அப்கிரேடேஷன் வந்தாலும் அதை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட கரிக்குலமோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இது உடனே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை பின்னாடி ஓடி போய் அதை உடனே படிக்கணும், அதை உடனே தெரிஞ்சுக்கணுன்ற எந்த அவசரமும் இல்லை. கரண்ட்டாக இருக்கிறத நல்லா படிப்போம். இது அப்பப்போ என்னென்ன அப்கிரேடேஷன் வந்தாலும் அதை நம்ம தாராளமாக ஏற்றுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.